ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் இருக்கிற அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய டாப் 5 பைக்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு ஒன்லி மைலேஜ் பற்றி மட்டும்தான், லுக்ஸ் வைஸோ இல்லை இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸோ எதுவுமே கிடையாது. ஒன்லி எந்த வண்டி அதிகமாக மைலேஜ் தருதோ அதை பேஸ் பண்ணி தான் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமகாவோட MT-15. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,68,000 ஸ்டார்ட் ஆகுது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 18.1 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 45 to 50 கிலோமீட்டருக்குள்ள தரதா சொல்லியிருக்காங்க. இதுவே கஸ்டமர்ஸ் கிளைம் பண்ணுற மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிலோமீட்டருக்குள்ள கஸ்டமர்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160 தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,22,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 15.68 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட கம்பெனி ரிப்போர்ட் மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 தரதா கஸ்டமர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R தான். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,21,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 15.1 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 50 to 55 கிலோமீட்டர் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 52 கஸ்டமர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 160 4V தான். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,24,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 17.3 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 50 kmpl தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா 45 to 50 தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட யூனிகான் 160 தான். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 13.2 PHP பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லிஸ்ட்லேயே ரொம்பவே கம்மியான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் இந்த பைக் தான். ப்ரைஸ் வைஸுமே இந்த பைக் தான் ரேட் ரொம்பவே கம்மி. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைடுமே கிட்டத்தட்ட 55 to 60 கிலோமீட்டர் தரதா கஸ்டமர் சைடுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி மற்ற 4 பைக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி வந்து லுக்ஸ் வைஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு கம்ப்யூட்டர் பைக் மாதிரி தான் இருக்கும். மற்ற 4 வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ லுக்ஸ் வைஸ் மட்டும் கொஞ்சம் பழைய லுக்கில் இருக்கும். பட் மைலேஜ்னு பார்த்தோம்னா இந்த பைக் தான் மற்ற 4 பைக்கோட இந்த பைக் தான் டாப்பில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ரேட்டுமே மற்ற 4 பைக்கோட இந்த பைக் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிச்சு நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு தான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வண்டியை நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ.